எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். தேசப்பற்றும் ராஜ விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்பதை அனைவரும் உணரும்படி செய்த மருது சகோதரர்கள் எந்த அளவிற்கு ஒழுக்க சீலர்களாக இருந்திருக்கிறார்கள். நீ சொல்வதனைத்தும் உண்மைதான் வாளுக்குவேலி. அந்த தியாகத்தையும் ஒழுக்கத்தையும் மட்டுமல்ல, அவர்களது வீரத்தையும் உணர்ந்து இருந்ததால் தான் வேலு நாச்சியார் தாமே முன்வந்து மருது சகோதரர்களிடம் நாட்டையே ஒப்படைத்துவிட்டு அரசியல் துறவு பூண்டார். இத்தகைய மகத்தான மாமனிதர்கள் வாழும் நாட்டை பரங்கியர்கள் பிடித்துவிட முடியும் என்று நினைக்கிறார்களே, அது எப்படி முடியும்? எப்போதும் மதுவருந்திக் கொண்டும் மாதர்களோடு கேளிக்கையில் ஈடுபட்டும் இருக்கும் பரங்கியர் தமிழ் பண்பாடு மிக்க ஒழுக்கமே உயிராக கொண்ட மருது சகோதரர்களை நெருங்க முடியுமா? மானம் காத்த மருது பாண்டியர்களுக்கு என் பணிவான வணக்கம். இந்த மருது பாண்டியர்களை காத்த வாளுக்குவேலிக்கு எங்கள் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அமருங்கள். நான் அப்படி என்ன செய்துவிட்டேன்? நீயும் உன் தம்பி கருத்த ஆதப்பனும் இவர்கள்தான் மருது பாண்டியர்களோ என்று நினைக்கும் வண்ணம் அக்னியூவிற்கு முன்னால் பாவனை காட்டி எங்கள் இருவரையும் பாதுகாத்து அனுப்பினீர்களே, அதற்கு மேல் வேறென்ன செய்ய வேண்டும்? நான் என் கடமையைத்தான் செய்தேன். ஆனால் இதே கடமையை ஏற்றுக்கொண்ட வல்லத்தரையனால் அதை சரியாக செய்ய முடியவில்லையே. உறங்கா புலி என்ற நரி ஒன்று அருகிலேயே இருந்து கொண்டு இரு சிங்கங்களை வலையில் சிக்க வைக்க தந்திரம் செய்கிறது என்பதை வல்லத்தரையன் உணரவில்லையே. நிலைமையை சரியாக புரிந்து கொண்ட ஊமைத்துறை உன்னிடம் பொறுப்பை ஒப்படைத்து ஒரு புதிய திட்டத்தை வகுக்காமல் போயிருந்தால் எங்கள் குலதெய்வ வழிபாட்டு பயணம் விபரீத பயணமாக மாறியிருக்குமே. ஊமைத்துறை உன் மீது கொண்ட நம்பிக்கை எவ்வளவு பொருத்தமானது என்பதை நீ சரியாக நிரூபித்து விட்டாய். அன்றிருந்த சூழ்நிலையில் உன்னை நாங்கள் சரியாக பார்க்க முடியாமல் போய்விட்டது. இன்று நேரில் பார்க்கும் போதுதான் ஊமைத்துறை உன் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நீ எவ்வளவு பொருத்தமானவன் என்று புரிகிறது. நெடிதுயர்ந்த உன் வடிவமும் கம்பீரமான தோற்றமும் நீ வாளுக்கு மட்டும் வேலியல்ல, வேல், ஈட்டி, கதாயுதம் முதலான எல்லா ஆயுதங்களுக்கும் வேலியாக மாறி அவற்றை கையாளும் திறன் படைத்தவன் என்பதை காட்டுகிறது. படர்ந்த உன் நெற்றி அறிவு கூர்மையையும், சுழன்று கொண்டிருக்கும் உன் கண்கள் எந்த நேரத்திலும் எத்தகைய ஆபத்து வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயார் என்று எச்சரிக்கையை காண்பிக்கின்றன. வாளுக்குவேலியை நீங்கள் இருவரும் இப்படி மாறி மாறி புகழ்வதை கேட்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாளுக்குவேலி இப்போது செய்துவிட்டு வந்திருக்கும் ஒரு காரியத்திற்காக எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் வெள்ளையரே. எதை சொல்கிறீர்கள்? அந்த அக்னியோ வாளுக்குவேலியையும் வல்லத்தரையனையும் அழைத்து பேசி ஆசை வார்த்தை காட்டியும் அது முடியாதெனும் போது மிரட்டியும் மருது சகோதரர்களை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது ஒருபோதும் அப்படி ஒரு இழிவான காரியத்தை செய்ய முடியாது என்று உறுதியோடு இவர்கள் மறுத்துவிட்டு வந்திருக்கிறார்களே. ஓ, அதற்குள் அந்த செய்திகள் உங்களுக்கு வந்துவிட்டதா? வெள்ளையரே, ஒவ்வொரு கணமும் எங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? அப்பொழுதுதானே அதற்கேற்ப எச்சரிக்கையாக செயல்பட முடியும். நான் என் மனதில் இருக்கும் உண்மையைத்தான் பேசினேன். ஏன், வல்லத்தரையன் கூட அதில் உறுதியாகவும் உண்மையாகவும் தான் இருந்தான். அதையும் நாங்கள் அறிவோம். உண்மையாக இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல வாளுக்குவேலி. அந்த உண்மையை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவும் துணிச்சல் வேண்டும். உண்மையை சொல்வதென்றால் நானே அதில் சற்று தடுமாற்றம் அடைந்திருக்கிறேன். எங்கள் மகாராணி வேலு நாச்சியார் எங்களிடம் நாட்டை ஒப்படைத்த போது ஆங்கிலேயர் சிவகங்கை மீது படையெடுக்க மாட்டார்கள் என்ற நிலையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அந்த நிலையை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உறுதி கூறினார். எங்கள் மகாராணியார் மறைந்த பிறகும் நாங்கள் அந்த நிலையையே பின்பற்றிக் கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஊமைத்துறை
இனி எங்கும் செல்ல வழியில்லை என்று எங்களை நாடி சிவகங்கைக்கு வந்தபோது நானே அவரை ஏற்றுக்கொள்ள சற்று தயங்கினேன். ஆனால் சின்ன மருது சிறிது கூட தயங்கவில்லை. இதனால் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நம்மை நாடி வந்த ஊமைத்துறையை நாம் விலக்கிவிட முடியாது, மனமாற அவரை ஏற்றுக்கொள்வோம் என்று உறுதியாக சொல்லிவிட்டான். அதன் பிறகுதான் ஊமைத்துறைக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நான் சம்மதம் தெரிவித்தேன். சிவகங்கை மீது பாய்வதற்கு காரணம் தேடிக் கொண்டிருந்த வெள்ளையருக்கு அதுவே ஒரு காரணமாகிவிட்டது. அதனால்தான் பரங்கியர்கள் எங்கள் மீது படையெடுப்பு நடத்தினால் அதை எதிர்கொள்ள சரியான இடம் காளையார் கோவில்தான் என்று சிவகங்கையை விடுத்து இங்கு வந்து எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதே நேரம் இதிலெல்லாம் ஊமைத்துறையாரை ஈடுபடுத்துவது முறையல்ல என்று அவரை பாதுகாப்பாக ஓரிடத்தில் தங்க வைத்திருக்கிறோம். அந்த அக்னியு தனது ஆட்களை அனுப்பி ஊமைத்துறையை தங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று கேட்டான். எங்கள் நிலையை விளக்கி எவ்வளவோ நயமாக சமாதானம் பேசி பார்த்தோம். அவன் அதை ஏற்க மறுத்தான். நாங்கள் எந்த மிரட்டலுக்கும் பயந்து பணிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டதால் இப்போது அம்பலக்காரர்களை பயன்படுத்தி எங்களை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான் அந்த அக்னியு. அக்னியுவின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. அம்பலக்காரர்களுக்குள் எத்தகைய பகை இருந்தாலும் அந்நியருக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதனால் தான் அக்னியு எங்களை அழைத்து பேசிய போது உறுதியாக மறுப்பு தெரிவித்து விட்டோம். ஆனால் அந்த அக்னியுவின் கண் முன்னாலேயே எங்கள் சொந்த பகையை வெளிப்படுத்திக் கொள்ளும்படி நேர்ந்துவிட்டது. உரங்கா புலியின் கன்னத்தில் நான் அறையும்படி ஆகிவிட்டது. அதுதான் எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இதில் நீ வருத்தப்பட என்ன இருக்கிறது வாளுக்கு வேலி? உரங்கா புலி பேசிய பேச்சுக்கு அன்று நீ அவனை அறைந்ததோடு விட்டதே அதிசயம். என்ன? அப்படியானால் அங்கு நடந்த நிகழ்ச்சியும் அதற்கு காரணமும் உங்களுக்கு தெரியுமா? மற்ற எல்லா செய்திகளையும் சொன்ன என் ஒற்றர்கள் அதை மட்டும் சொல்லாமல் இருப்பார்களா? பாகனேரியில் இருக்கும் உன் தம்பி கருத்த ஆதப்பனையும் திருக்கோட்டியூரில் எங்கோ இருக்கும் ஒரு நடனமங்கை சுந்தரியையும் இணைத்து பேசினால் யாருக்குத்தான் கோபம் வராது? என் தம்பி சின்ன மருதுவை பற்றி அப்படி ஒருவன் என் கண்முன்னே பேசியிருந்தால் நான் அவன் நாக்கை துண்டித்து கழுத்தை அறுத்து எறிந்திருப்பேன். அப்பப்பா, தங்கள் பார்வையிலிருந்து எதுவுமே தப்புவதில்லை என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. அன்று அந்த உரங்கா புலி ஏன் அவ்வாறு பேசினான் என்றே புரியவில்லை. சம்பந்தமே இல்லாமல் அந்த பேச்சை எடுத்து அப்படிப்பட்ட சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டான். அது ஏதோ தற்செயலாக நடந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய வாளுக்கு வேலி? அது திட்டமிட்டு செய்யப்பட்டது. வேண்டுமென்றே அப்படி பேசப்பட்டது. அக்னியுவின் திட்டத்திற்கு நீங்கள் ஒத்துவர மாட்டீர்கள் என்று தெரிந்தவுடனே உங்களுக்குள் மேலும் பகையை மூட்டுவதற்காக அக்னியுவின் திட்டப்படிதான் உரங்கா புலி அப்படி பேசினார். பரங்கியரை பிரித்தாளும் சூழ்ச்சியில் இதுவும் ஒரு பகுதிதான். உண்மைதான், அப்படித்தான் இருக்க வேண்டும். வாளுக்கு வேலி, இனிமேல்தான் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எங்களுக்காக நீ பாடுபட்டாலும் நீ எங்களோடு நேரடி தொடர்பு வைத்திருக்கிறாய் என்று நிரூபிக்க ஆங்கிலேயரிடம் போதுமான ஆதாரம் இல்லை. அதற்கான ஆதாரத்தை தான் அந்த அக்னியு தேடிக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் பாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்றுபட்டால் பாதுகாப்பாக செயல்பட முடியும் என்று ஊமைத்துறையார் நினைத்தார். அதற்காகவே உன்னையும் வல்லத்தரையனையும் சந்திக்க வைத்தார். ஆனால் அது பயனளிக்காமல் போய்விட்டது. அக்னியுவின் கருத்தை மறுப்பதில் நீங்கள் ஒன்றுபட்டிருந்தாலும் சொந்த பகை மாறி நீயும் வல்லத்தரையனும் ஒன்றுபட உரங்கா புலி இடம் தரமாட்டான். உரங்கா புலி எவ்வளவு தவறானவன் என்பது வெளியில் இருக்கும் எல்லோருக்கும் புரிந்தாலும் வல்லத்தரையனுக்கு அது புரியவில்லை. இந்த நிலையில் நீ ஆங்கிலேயருக்கு சிறு தடயத்தை கூட விட்டு வைக்க கூடாது. உன்னை போன்ற மாவீரர்கள் ஆங்கிலேயனிடம் அகப்பட்டுக் கொள்ளாமல் இருந்தால்தான் எங்களைப் போன்ற சுதந்திர போராட்டம் நடத்துபவர்கள் முழு வலிமையோடு அதை நடத்த முடியும். எனக்கு தெளிவாக புரிகிறது. நான் என்னை பாதுகாத்துக் கொள்வதோடு தங்களுக்கும் பாதுகாப்பாளனாய் என்றென்றும் துணை நிற்பேன். அண்ணா, வல்லத்தரையன் வாளுக்கு வேலிக்கு துணையாக இல்லாமல் போனால் என்ன? நமது மகாராணியார் வேலு நாச்சியாருக்கே துணையாக இருந்த கோபால நாயக்கர் இருக்கிறாரே. கோபால நாயக்கரும் வாளுக்கு வேலியும் ஒன்றாக இணைந்தால் நமது சுதந்திர போர் விரைவில் வெற்றி பெறுமே. ஆஹா, அருமை சின்ன மருது, அருமை. சரியான நேரத்தில் பொருத்தமான கருத்தை சொன்னாய் தம்பி. நீ சொல்வது போல் இந்த இரு பெரும் சக்திகள் ஒன்றாக இணையும் போது நமக்கு அது மிகச்சிறந்த துணையாக அமையும். நீங்கள் சொல்லும் கோபால நாயக்கர் என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறேன்.
ஆனால் அவரை பற்றி எந்த விவரமும் எனக்கு தெரியாதே. வெள்ளையரே, நீங்கள் கோபால நாயக்கரை சந்திப்பதுண்டா? வாளுக்கு வேலி, மருது பாண்டியர்களுடனேயே பழகும் வாய்ப்பை பெற்ற நான் கோபால நாயக்கரை மட்டும் சந்தித்ததில்லை. அவர் மருது சகோதரர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவர் என்றாலும் தன்னை சுற்றி தானே ஒரு பாதுகாப்பு அரணை அமைத்துக் கொண்டு வெளியில் உள்ள எவரும் அவரை அணுக முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் இருக்கிறது வெள்ளையரே. விருப்பாச்சி ஜல்லிப்பட்டி பாளையக்காரரான கோபால நாயக்கர் நாம் நமது சுதந்திர போரை தொடங்கும் நேரத்தில் நமக்கு எண்ணற்ற வீரர்கள் வேண்டும் என்பதற்காகவே பல பாசறைகளை ஆங்காங்கே அமைத்து எண்ணற்ற இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு போர் பயிற்சி அளிக்கிறார். அங்கு பயிற்சி பெறும் வீரர்கள் அனைவரும் நமது படைகள் புறப்படும் போது நம்மோடு வந்து இணைந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். அவற்றை பற்றி வெளியில் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு விதமான ரகசிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன திருத்தம். என்ன? யார் யாருக்கெல்லாம் கோபால நாயக்கரை பற்றிய விவரம் தெரியும் என்பதை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் யாருக்கு தெரியக்கூடாதோ அவனுக்கு கோபால நாயக்கரை பற்றி தெரிந்திருக்கிறது. அக்னியும் அவனை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறான். அப்படியானால் இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நாம் இன்னும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் வாளுக்கு வேலியும் கோபால நாயக்கரும் ஒன்றாக இணைய வேண்டியது மிகவும் அவசியம் அண்ணா. உண்மைதான். வாளுக்கு வேலி, சொல்லுங்கள் மன்னவா. நீ விருப்பாச்சி ஜல்லிப்பட்டிக்கு செல்ல வேண்டும். அதன் பாளையக்காரரான கோபால நாயக்கரை சந்திக்க வேண்டும். அவர் மிகச்சிறந்த வீரர் என்பது மட்டுமல்ல, எதையும் திறம்பட யோசித்து செயல்படும் மிகச்சிறந்த அறிவாளியும் கூட. நீயும் அப்படித்தான். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பது மிகவும் அவசியம். கோபால நாயக்கரை பற்றி உனக்கு அதிகமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு உன்னை பற்றி முழுமையாக தெரியும். அவரை சந்திக்கும் போது நீயே அதை புரிந்து கொள்வாய். அதனால் எவ்வளவு விரைவாக செல்ல முடியுமோ செல். இன்றே, இப்பொழுதே, இங்கிருந்தே புறப்பட்டு விருப்பாட்சிக்கு செல்கிறேன். விடை கொடுங்கள். இருபெரும் சக்திகள் ஒன்றிணையட்டும். தமிழகத்தின் வெற்றிக்கு துணை புரியட்டும். சென்று வா. நானும் விடை பெறுகிறேன். வாருங்கள். பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. வஞ்சிக் கொடியே, நீ வாதிடுவது வாளுக்கு வேலியுடன். உமது கையில் மின்னும் வாளை விட என் காலில் ஒலிக்கும் சலகைக்கு சக்தி அதிகம். என்ன சொன்னாய்? சுந்தரி, செட்டியார் வீட்டின் திருமண நிகழ்ச்சியில் இப்படி ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அந்த நிகழ்ச்சி மூலம் இதுவரை இருந்த சிக்கல்கள் நீங்கி நம் வாழ்வாதாரம் சீர்பெற்று விடும் என்பதோடு உன் நாட்டிய கலையும் புது புத்துணர்ச்சி பெற்று அது மேன்மேலும் சிறப்பு பெறும் என்று எதிர்பார்த்தேன். அதற்கு காரணம், அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களில் பல அம்பலக்காரர்களும் இருந்தார்கள். அவர்கள் மூலம் உனது புகழ் பல அம்பலங்களுக்கு பரவி உனது நாட்டியத்தின் பெருமையை அனைவரும் உணர்ந்து வியப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நிகழ்ச்சி அதற்கு நேர்மாறாக மாறிவிட்டதே.
பாகநேரி அம்பலக்காரரை எதிர்த்து பேசிவிட்டாள் என்ற மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டதே. ஒரு குற்றவாளியை நிற்க வைத்து பேசுவதைப் போலல்லவா நீ பாகநேரி அம்பலக்காரரிடம் நடந்து கொண்டாய்? பிறகென்ன மாமா, புனிதமாக கருதுகிற கலையை புரிந்து கொள்ளும் சக்தியற்று போய் தனது அதிகார அந்தஸ்துகளுக்கு விளம்பர வெளிச்சம் போடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் குற்றவாளிகள் தானே? அக்கா, நீ அவரை குற்றவாளி என்று அந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்ததால்தான் உன் பார்வைக்கு அவர் குற்றவாளியாக தெரிந்தார். எனக்கென்னவோ அவர் மீது எந்த குற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. உன் மீதுதான் குற்றம் இருப்பதாக தோன்றுகிறது. என்னை முறைத்து என்ன பயன்? உன் நாட்டியத்தின் மீது உனக்கே அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. வடிவு, என்ன பேசுகிறாய்? என் கலையின் மீது எனக்கு அவநம்பிக்கையா? ஆமாம், அவநம்பிக்கைதான். அனைவரும் உன்னை பாராட்ட வேண்டும், உன் நாட்டியத்தை ரசிக்க வேண்டும் என்று நீ நினைத்ததே இல்லையே. நீ நாட்டியம் ஆடுவதற்கான காரணம் என்ன? அந்த நடராஜர் அதை கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காகத்தானே? உன்னுடைய கடவுளுக்கென்றுதானே நீ அர்ப்பணித்திருக்கிறாய். அதற்கு அடுத்தபடியாகத்தானே மக்கள் அதை கண்டு ரசிக்க வேண்டும் என்பாய். அப்படி இருக்கும்போது யார் பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன? அந்த நடராஜருக்கு செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக செய்துவிட்டாய் அல்லவா? பிறகு எதற்காக மற்றவர்களை பற்றி நீ யோசிக்கிறாய்? காரணம், உனக்குள் ஒரு சந்தேகம். நாம் சரியாக ஆடவில்லையோ, அதனால்தான் மக்கள் என் நாட்டியத்தை ரசிக்கவில்லையோ என்ற அவநம்பிக்கை. வடிவு, நீயா என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாய்? ஆமாம், நான் தான் இப்படி பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. எந்த காரியத்தை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பேசும்போது மற்றவர் மனம் புண்படாமல் பார்த்து பேச வேண்டும் என்று நீதானே சொல்வாய். வாயாடி, சுட்டி பெண், யாரிடமாவது வம்பு செய்யாவிட்டால் உனக்கு தூக்கம் வராதா என்றெல்லாம் என்னை திட்டுவாயே. இப்போது நீ மட்டும் என்ன செய்திருக்கிறாய்? பெரிய இடத்து பொல்லாப்பை அல்லவா விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாய்.